Hi friends, good morning. இன்னைக்கு காலையில இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். டைம் வந்து இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் தெரியுமா ஷாப்பிங் போகணும் அப்படின்னு. அதனால் லஞ்சை ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து செல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இம்போர்ட்டட் திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காணிச்சிருக்கேன் தெரியுமா, நாகர்கோயில் அந்த கடையில் வந்து. ஸோ அந்த கடைக்கும் போகணுன்னு இருக்கோம். ஸோ மகா வந்து படிச்சிட்ருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து அவல் தாளிச்சிருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும், அதில் வந்து கேபேஜ் போட்டு தோரன் அதுவும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரைஸ் மட்டும் வச்சுருவேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். உனக்கு 12 o'clock ஆயாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் போ. கோ 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 ஆரம்பிச்சிச்சு. போய் பாரு. பார்த்தியா? சரி போய் உட்காருப்போ. மைக்கி உனக்கு கிஃப்ட் பண்ணாளா? காணி இந்த பொம்மை தான் பேபி அலைவ். இந்த பொம்மைக்கு டயப்பர் போட்டு விட்டியா? டயப்பர்லாம் போட்டு அது வச்சா போயிட்டு தூர போட்டாச்சா? இது தண்ணி குடிச்சா நான் உனக்கு வேறு டயப்பர் வாங்கி தரேன், சரியா? இந்த பொம்மை வந்து பால் குடிக்கும், தண்ணி குடிக்கும், சுச்சா போகும், எல்லாம் பண்ணும். அப்படிதான் நமக்கு ஆய் போகாதான். ஓகே, இது என்னது? பேபிக்கு ஃபீடிங் பாட்டிலா? வா காணி. அது வாங்கிச்சு. இது மகாக்கதா? நம்ம ஒரு இடத்துல டூருக்கு போனோம்ல முன்னாடி, அப்போ இந்த நெக்லஸ் வாங்குச்சுல, அதனால நான் இங்க அடிச்சு. ஓகே, போய் இல்ல, இது உண்மையான நெக்லஸ். கிளாஸ் ஆரம்பிச்சிட்டா பாரு. உட்கார், ஆன் பண்ணு. சரி ஓகே, அம்மா கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். இன்னும் உனக்கு கடையில் ஏதாவது வாங்கணுமா? உனக்கு அது அந்த கடையில் கிடையாது. வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா உனக்கு? என்ன வேணும்? ஐஸ்கிரீம் கிடையாது. பலூன் வேணுமா? சரி ஓகே, வாங்கி. சரி ஓகே, அம்மா போயிட்டு வரேன், சரியா? நீ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டா பாரு கூட இருக்க ட்ரை பண்ணு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிலையன்ஸுக்கு போனோம். அங்கே வந்து ட்ரெஸ்ஸு செக்ஷனில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுவே வந்து ஆக்சுவலி 2 பேக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரிவ்யூக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் போய் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து உள்ள அந்த ட்ராவல்ஸ் இதில் வந்து அது ஆக்சுவலி ரொம்ப வெயிட் ப்ராடக்ட்னால ட்ராவல்ஸ் இதில் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால அங்கேயும் வாங்கிட்டு வந்தோமா. நான் சொன்னேன் சரி அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, தூக்கிட்டு வர முடியாது, ஆட்டோவில் போகிறேன்டான்னு சொன்னேன். அப்போ இந்த சதீஷ் என்ன பண்ணான்னு கேளுங்க. டேய் இங்கே வா. சதீஷ் சொல்கிறான், நீ தானே வந்து வாங்கின எல்லா பொருளும், நீ தான் அப்போ தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் என்னைய வந்து ஆட்டோவில் போக விடலை. இங்கே பாருங்க என்னெல்லாம் ப்ராடக்ட். நாங்கள் வந்து ஒரு சின்ன ஆக்டிவா வண்டி, ஓகேயா, அந்த ஆக்டிவா வண்டியில் அது காய்கறி 2வது, அந்த ஆக்டிவா வண்டியில் நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் எதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு காணிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த குக்கர் இது வந்து ஆக்சுவலி மகாக்கும் மஹிக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரிலையன்ஸ் இதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்த குக்கரு. அதுக்கப்புறம் இது வந்து அவ்வளோ ஹெவி, ஒரு 10 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் அந்த பேக் நிறைய உள்ள க்ரோசரி. அதுக்கப்புறம் என் ஹேண்ட்பேக்கில் மகாவோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது இவ்வளோதான் இல்லை, இவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு சின்ன ஆக்டிவாவில் எடுத்துகிட்டு வந்தோம். மனசாட்சி இல்லாத என்னைய வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு அனுப்பாமல் நீ தான் இந்த இதை தூக்கிட்டு வரணும், உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஸ்ப்ரிங்கு தலையன். அதை காணி. ஸோ மகாக்கு வந்து பயந்துட்டேன். ஆமாங்க. ஸோ மகாக்கு டிஜிட்டல் கிளாக் வாங்கினேன்னு சொன்னால அது வந்துடுச்சு. காணி ஒருக்கா லைட்டாக காணி. ஸோ மகா இனிமேல் டைம் பார்க்கணுன்னா அவளே 10 ரூபா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குயிக் காட்டு நான் ஒரு ஷாப்பிங் ஹால் தெரியலையே. ஸோ இப்போ வந்து குயிக்காக உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹால் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து மகாக்கும் மஹிக்கும் வந்து ஒரு நிமிஷம் தெரியுதா, ஓகே. ஸோ மகாக்கும் மஹிக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வாங்கினேன். ஸோ மகாக்கு வந்து டிஷர்ட்ஸும் பேண்ட்ஸும் வாங்கினேன். ஸோ அவளுக்கு வந்து லெகிங்ஸ் இந்த வாட்டி வாங்காமல் ஜஸ்ட் ட்ராக் பேண்ட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். மஹிக்கு வந்து ஃப்ராக் வாங்கினேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ட்ரெண்ட்ஸில் வந்து இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து 30 மஹிக்கு உனக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே 30%லேருந்து 50% ஆஃப் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நாகர்கோயில் இருக்கீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஹிக்கு வந்து இந்த ஃப்ராக். ஸோ இது வந்து 50% ஆஃபு. ஸோ இது 699. இது வந்து 350 சம்திங் ரேட்டுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக் தானே பிடிக்கும், அதனால ஃப்ராக் வந்து வாங்கினேன். ஸோ எடுத்தாடா ஒன்றுண்ணா, அதுதான் இது ஒன்று. ஸோ 4 ஃப்ராக் வந்து மஹிக்கு வாங்கினேன். ஸோ இது இதோட ப்ரைஸ் வந்து 499. இது வந்து ஆஃபரில் 249 டிஸ்கவுண்ட், 50% ஆஃப். சரி, அப்புறம் பேண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. மகாவோட பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மகாவோட லெகிங்ஸ் எல்லாமே வந்து ஒன்று நாசம் ஆகிடுச்சு, இல்லைன்னு இன்னொன்று வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து அவளுக்கு லெகிங்ஸ் வந்து அந்தளவுக்கு போட வேணான்னு சொல்லிட்டு ட்ராக் பேண்ட்ஸ் மாதிரி எல்லா கலர்லேயுமே எடுத்தேன். ஸோ இது வந்து ஒவ்வொன்று வந்து 299. ஆனால் எனக்கு ஆஃபரில் 299 வந்து சிலது வந்து 349, அதில் 50% ஆஃப் 174 ருபீஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு. 299 இருக்கிறதுல வந்து 66 ருபீஸ் லெஸ் ஆகிருக்கு. 499 டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதில் 249 ருபீஸ் லெஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே மலையில் லைட்டாக நனைஞ்சிருச்சு, அதனால் நான் பார்த்துருக்கேன். ஸோ முக்கால்வாசி எல்லாமே வந்து 30 to 50% டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ராக் பேண்ட்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் லெகிங்ஸை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். இனிமேல் லெகிங்ஸ் போட வேணாம், வாங்க வேணாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெகிங்ஸ் வந்து டைட்டாக வரும்ல, ஸோ அதனால இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு க்ரே கலர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டார்க் க்ரே கலர். இது ஒரு டார்க் பிங்க் கலர். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஷர்ட்ஸ் கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளாக்லேயே வந்து 2 எடுத்தேன். ஒன்று வந்து இந்த பச்சை கலர் இது வச்சு ஒன்று, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்.
ஆமாம் நம்ம கொஞ்சம் பெருசாக தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் இந்த வரேன்டா. இது வந்து இன்னொன்று வந்து பேபி பிங்க்கில் ஒரு ட்ராக் பேண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று பிளாக்லேயே எடுத்தேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்து 2 ட்ராக் பேண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் வந்து எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலி வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து குக்கர் வேணும் அப்படின்னா ஒரு 300 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் போய் ஒரு 2 ட்ராக் பேண்ட்ஸ் வந்து எடுத்தேன். ஆஃபர்னால 2 எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ஒரு ட்ராக் பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 170 அந்த ரேட்டு தான். இப்போது டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அதனால. ஸோ இது வந்து மக்கிக்கு வாங்கின ஒரு ஸ்பைடர்மேன் டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ அங்கே வந்து கேரக்டர் டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ கேரக்டர் டிஷர்ட்ஸ் எல்லாமே 499 வந்து 249 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு, 50% டிஸ்கவுண்ட். ஸோ ஒன்று வந்து இந்த இது என்னன்னு தெரியல, ஒரு பிளாக் கலரில் ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த மிக்கி டிஷர்ட்டு. ஸோ இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால டைட்டாக எனக்கு டிஷர்ட் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணல. ஸோ இன்னொன்று வந்து இந்த மிக்கிலே வந்து ஆரஞ்சு கலரில், மிக்கிலேயே தான் நிறைய இருந்துச்சு, அதனால எல்லாமே முக்கால்வாசி மிக்கி தான். ஸோ இது வந்து ஒரு ரெட் டிஷர்ட். ஸோ இவ்வளவு வாங்கினதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து அவங்க கொடுத்தாங்க. 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். சொல்லலாம் வேடு. ஸோ பட்டர்ஃப்ளை பிராண்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக 300 400 எவ்வளோ பே பண்ணால் வந்து இந்த குக்கர் கிடைக்கும். 5 லிட்டர் குக்கர் இல்லை அம்மா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நல்ல ஹெவியாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இதை வாங்கினேன். ஸோ என்கிட்ட 5 லிட்டர் இந்த சைஸ்க்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை குக்கர். அதனால் சரி குக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் மிக்ஸி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா மிக்ஸி வச்சுருந்தாங்க, குக்கர் இருந்துச்சு, இன்னொன்று வந்து நான்ஸ்டிக் பேன். ஸோ நான் வந்து எங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து குக்கர். ஓகே, ஸோ ட்ரெண்ட்ஸில் இது கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மற்றபடி வந்து நான் க்ரோசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது இன்னும் நான் வந்து அடுக்கி வைக்கல. அடுக்கி வைக்கும்போது வேணால் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து சுத்தமாக வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இனி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வைக்கணும். அது பண்ணும்போது ஈவினிங் மேலே தான் பண்ணுவேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மகா குட்டிக்கும் மஹி குட்டிக்கும் அலுமாரோட நிலைமையை பாருங்கள். ஸோ கடந்த சில மாதங்களாகவே வந்து ஒன்றுமே ஆர்கனைஸே பண்ணல சுத்தமாட்டு. ஸோ பாதி ட்ரெஸ் எங்கே இருக்குது, இவளோட ட்ரெஸ்ஸு பாதி அவ அலுமாரில் இருக்குது, மஹியோட ட்ரெஸ்ஸு மகா அலுமாரில் இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து ஃபுல் கிளியரப் பண்ண போகிறேன். ஸோ கிளியரப் பண்ணி நீட்டாக அடுக்கி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிட்டத்தட்ட மழையை பாருங்கள், செம்ம மழை பெய்யுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ்ன்னு சொல்கிறத விட டீக்ளட்டரிங் தான் மெயின். ஸோ இது மஹியோட ஷெல்ஃபு. ஸோ கிட்டத்தட்ட ஷெல்ஃபே வந்து எம்டியான மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் மஹிக்கு வந்து சின்னதாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த குட்டி வந்து நம்ம ஒழுங்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதில் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராயரில் வந்து இந்த வரண்டா செல்லம் டிஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து மஹியோட ஃப்ராக்கு அப்புறம் இந்த ஸ்வெட்டர் அதெல்லாமே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மகாவோடது தலிக்குமா, மகாவோடதில் டிஷர்ட்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கேன், ஃப்ராக்கெல்லாம் இதில், பேண்ட்ஸ் இதில் அவளோட நைட் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ட்ரெஸ் அதில் வந்து இன்னர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ட்ரெஸ் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ அது வாங்கினோன்னா எடுத்து வச்சுருவேன். இந்த குட்டீஸோட கப்போர்டை நான் வந்து டீக்ளட்டர் பண்ணதில் தலிக்கம்மா அடை இருக்கா, அடை 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 அது ஒரு டிஷர்ட் சரியா, அது ஒரு நைட் ட்ரெஸ் அடைச்சிரு. ஸோ இந்த குட்டீஸோட ட்ரெஸ்ஸை டீக்ளட்டர் பண்ணதில் 1 2 3
மொத்தம் 3 பேக் நிறைய ட்ரெஸ் வந்து இவங்களோட சின்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து டொனேட் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜாக பெண்டிங்கில் இருந்த ஒரு ஜாபு இன்றைக்கி வந்து முடிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈவினிங்க்கு அப்புறம் இல்லை, நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மாடிக்கு போய் மகியோட ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி ஃபுல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது ரொம்ப மாதமாக பெண்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த கண்டெய்னர்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன் நீட்டாட்டு. வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ கடை நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்கேன். இப்போவே டயர்ட் ஆயாச்சு. ஸோ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் யூஸ்வலாக பண்ணுற அதே கான்செப்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த சிப்லாக் கவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சிப்லாக் கவர்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லி வந்து குடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இனி இது எல்லாத்தையும் எடுத்து கவரில் வைக்கணும். இங்கே வந்து ஃப்ரூட் பவுலில் வந்து ஆப்பிள், அவக்காடோ இருக்குது. இன்னும் ஒரு பவுல் நிறைய ஆப்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஏபிசி ஜூஸுக்கு. ஸோ டெய்லி வந்து ஒரு 2 ஆப்பிள் அந்த மாதிரி எடுப்போம். அதுக்கப்புறம் இதில் வித்தியாசமாக நான் வாங்கினது என்னென்னா, இந்த ஃப்ரெஷ் பயறு வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சோயாபீனு, அதுக்கப்புறம் சோப்பு சோயாபீனும் வெள்ளை சோயாபீன், அப்புறம் க்ரீம் சீஸ் வாங்கியிருந்தேன். இது மில்க் ஷேக் மாதிரி யோகர்ட் ஷேக்கு. அப்புறம் இது மஹிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஏப்ரிகாட்ஸ், ட்ரைடு ஏப்ரிகாட்ஸ். அதுக்கப்புறம் இது ப்ளம்ஸுன்னு நினைக்கிறேன். மேங்கோ, ப்ராக்கலி இருக்குது. மற்றபடி லெட்யூஸு, இது இப்போ சீசனில் இருக்குது நவாப்பழம். ஸோ 1 கிலோ நவாப்பழம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நவாப்பழம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஃப்ரிட்ஜு வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட எம்டி. அதுலேயும் வெஜிடபிள் பேஸ்கெட்டு பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. ஸோ எம்டி. அதனால தான் இன்றைக்கி வந்து ஹெவி வெஜிடபிள் ஷாப்பிங். ஓகே, ஸோ ஃபுல்லாக லோட் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். மஹி என்ன பண்ணிகிட்ருக்க? பலூன் விளையாடிட்டுருக்கியா? விளாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாட்டு ஃப்ரிட்ஜு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேக். ஸோ ஆக்சுவலி ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லி பேக். நான் எல்லாத்தையுமே கண்டெய்னரில் வச்சுட்டேன், மிச்சதெல்லாம் சிப்லாக்கில் வச்சுட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இது 1 வாரத்துக்கு போகும். கரெக்டாக இருக்கும் 1 வாரத்துக்கு. ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து நான் ஆக்சுவலி ரம்பூட்டான்னு உங்கள்கிட்ட சொன்னான்னு எனக்கு தெரில. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணும்போது இது ஆக்சுவலி பெயர் வந்து மங்குஸ்டான் சம்திங். அதே மாதிரி என்ன டேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? செம்ம ஸ்வீட்டு. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து அவுட்டர் ஷெல் வந்து ஹார்டாக இருக்கும். அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா பழம் வந்து உள்ளே இருக்கும். இது அப்படி நீங்கள் வந்து அப்படி சாப்பிடலாம். என்ன ஸ்வீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மஹிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வேலை வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் நிறைய ஆர்கனைசேஷன் இதெல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் வந்து டின்னர் ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கே நெய்பர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வீட்லேயே வந்து ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி வந்து என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா காணிக்கிறேன். குழிப்பணியாரம். ஸோ குழிப்பணியாரமும் சட்னியும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்களோட டின்னர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னால் வந்து ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல, சாரி. பட் இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டேயாக போச்சு. செய்யணும்னு நினச்ச எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாவது ரெசிபீஸ் வந்து செஞ்சு காணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். க்ளீனிங் மோட்டிவேஷன் ஆர் ஆர்கனைசிங் எனிதிங். ஸோ இன்னைக்கு vlog இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.